பிரசங்கத்தை பண்ண விரும்பவில்லை. இன்றைக்கு நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய இருதயத்திலே உணர்த்திய ஒரு வசனத்தை நான் முன்பதாக சிந்திக்கும்படிக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஜெபத்தோடு கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு இடைவிடுவாராக. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அந்த இயேசுவே, எங்கள் அருமை பிதாவே, ராத்திரி வேளையில் எங்களோடு பேசும் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் ஜனங்களோடு பேசி ஜெபிக்கிறோம். நீர் இடைவிட ஜெபிக்கிறோம். வார்த்தை முழுவதுமாய் எதிர்த்து நிற்கிற எல்லா இருளின் அதிகாரங்களை இயேசு அதிகாரங்கள் நாமத்தை கொண்டு கடிந்து நிறுவனமாக ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைவிடும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த சத்தங்கள் எங்கள் காதுகளை கேட்கட்டும். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை காண்பதில் சீஷர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நாம் அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நாம் நிலையாத நேரத்தில், நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் தாக்காத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே பொங்கி வருகிறது. பிரகடனை செலுத்தும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு நாம் போகும் பொழுது அவருடைய முகத்தில் வெளிப்படுகிற அந்த சந்தோஷத்தை வைத்தே அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது நம்மை சொல்கிற ஒரு சாதாரண ஒரு நிலையில் நம்ம வைத்திருக்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கண்டதில் ஒரு சந்தோஷம். நாம் நேசிக்கிறவர்கள், நமக்கு மிக மிக நெருக்கமானவர்களை நாம் அவர்களுடைய அறியாத நேரத்தில், அவர்களுக்கு தெரியாத நேரத்தில் ஸ்தோத்திரம் அவர்களை நாம் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு நம்மை கண்டு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. உடனே செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 2 நபர்களை நான் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாருக்கும் கர்த்தரை காண்பதில் அளவு கடந்த சந்தோஷம். உடனே செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே நாம் இந்த மாம்ச கற்களாக கர்த்தரை காண முடியாவிட்டாலும் அவர் இந்த இடத்திலே இருக்கிறார் என்பதை நம்முடைய ஆவியில் உணர முடிகிறது. உடனே செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபடி நமக்குள் இனம் புரியாத ஒரு சந்தோஷம். கர்த்தரை பாடுகிற பொழுது, கர்த்தரை துதிக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இந்த இடத்தில் நமக்கு வருகிறது என்றால் மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்கிறதுனாலே நமக்கு அந்த சந்தோஷம் நம்மை ஆட்கொள்கிறது. உலகில செலுத்துவோம். அல்லேலூயா. கண்களால் அதை பார்க்கவில்லை, ஆனால் நம்முடைய ஆவியில் நாம் உணர்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை நம் ஆவியில் நம்மால் உணர முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். என்னை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கர்த்தரை சிந்திக்கிறோம், நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு கர்த்தரை காண்பதில் சந்தோஷம் என்றால்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே கர்த்தரை கண்டவர்களுக்கு எல்லாரும் சந்தோஷப்படவில்லை. பலருக்கு பல ஸ்தோத்திரம் உணர்வுகளை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே கர்த்தரை காண்பது சந்தோஷம். அவர் ரகசிய வருகையிலே இந்த மத்தியாகாரத்தை வெளிப்பட போகிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு முழு பரிசுத்தவான்களுடைய சபையும் அந்த கர்த்தரை மத்தியாகாயத்தில் காண்பதற்காக இன்றைக்கு துரிதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே பிரத்யட்சமாக கர்த்தரை கண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய வெளிப்பாடுகளை, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தின 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி வேகமாக வார்த்தையை முடிக்க
மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் நாம் அங்கே திரும்பி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய 8ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போமாக. தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றால், தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். கேட்கிறான் பிள்ளைகளே, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அதற்கு முதல் மனிதனாகிய ஆதாம் கர்த்தரை கண்டு பயப்படுகிறான். சொல்லுங்க, அல்லேலூயா. தங்க சீஷர்களுக்கு சந்தோஷம். அவன் கவனிங்க, இங்கே பார்க்கிறோம், ஆதாமுக்கோ கர்த்தரை கண்டு பயம், கர்த்தரை கண்டு கலக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறான் பிள்ளைகளே, கவனிங்க, இந்த பயத்திற்கும் இந்த கலக்கத்திற்கும் காரணமாக இருந்தது என்னவென்றால் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் இந்த ஆதாம் கர்த்தரை காணும் பொழுது அவனுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த பூமியில எல்லாருக்கும் கர்த்தரை கண்டு சந்தோஷம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சீசர்களுக்கு தான் சந்தோஷமே தவிர பாவம் செய்கிற மனிதர்களுக்கு கர்த்தரை கண்டு சந்தோஷம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் கர்த்தரையும் மனிதனையும் பிரித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்ப கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட வேண்டிய மனுஷன் இப்ப பயப்படுகிறான், நடுங்கி கலங்கி தன்னை ஒழித்துக் கொள்கிறான். தெய்வத்துக்கு முன்பாக தன்னை ஒழித்துக் கொள்கிறான். அப்போ இந்த தெய்வத்துக்கு முன்பாக தன்னை ஒழித்துக் கொள்வதற்கு, மறைத்துக் கொள்வதற்கு, அல்லது பயப்படுவதற்கு, கலக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் மனுஷனை தெய்வத்தை விட்டு பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவம் செய்த மனுஷன் கர்த்தரை கண்டு சந்தோஷப்படுகிறவனாக அல்ல, பயப்படுகிறவனாகவும் தன்னை ஒழித்துக் கொள்கிறவனாகவும் விளங்குகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக ஒரு மனுஷனை நாம் இங்கே பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமாக. அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சக்தியில் இருந்தன. அவனவன் 2 சக்திகளால் தன் முகத்தை மூடி, 2 சக்திகளால் தன் கால்களை மூடி, 2 சக்திகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதவானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். நல்ல கவனிக்க, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு மனுஷன் கர்த்தரை காண்கிறார். கர்த்தரை நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனுஷன் கர்த்தரை காணும் பொழுது தன் நிலைமையை கண்டு பரிதவிக்கிறான். கர்த்தருக்கு சந்தோஷப்படல. என் கண்கள்
ராஜாவை கண்டதே, கர்த்தரை கண்டதே என்று சந்தோஷப்படல. அதற்கு மாறாக பாருங்க, தன்னுடைய நிலையை கண்டு பரிதவிக்கிறார். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். படிக்கிறோங்க, 5ஆம் வசனத்தை படிக்கிறோம். நான் அதமாவே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த ஜனங்களின் நடுவில் கேட்கிறார். எல்லாருக்கும் கர்த்தரை கண்டு சந்தோஷம் இல்லை. ஆதாமுக்கு பயமும் நடுக்கமும், இந்த ஏசாயாவுக்கு கலக்கமும் பரிதவிப்பும் காணப்படுகிறது. கர்த்தரை கண்ட மாத்திரத்தில் சந்தோஷமாக வெளிப்படணும் இல்ல, மாறாக என்ன காணப்படுகிறது என்றால், தன்னுடைய நிலையை கண்டு, தன்னுடைய பாவத்தை கண்டு பரிதவிக்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம். என் கண்கள் கர்த்தரை கண்டது நான் சந்தோஷம் அல்ல, அந்த பரிசுத்தமான தெய்வத்தினுடைய பார்வையில் நான் எவ்வளவு அசுத்தமான மனுஷன் மாத்திரமல்ல, எவ்வளவு அசுத்தமான ஜனங்களின் மத்தியிலே வாசப்படுகிறவன். இப்ப கவனிக்க, ஜனங்களின் மத்தியில் வாசப்படுகிறது மாத்திரமல்ல, நானும் ஒரு அசுத்தம் உள்ளவன் அல்லவா, அசுத்தமான உதவிகள் உள்ளவன் அல்லவா என்று தன் நிலைமையை கண்டு பரிதவித்து கதறுகிறதை நாம் அங்க பார்க்கிறோம். உடனே செலுத்தும் அல்லேலூயா. கேட்கிற அருமையான கற்பனை பிள்ளைகளே, கர்த்தரை கண்டு ஒரு மனுஷன் பயந்து கலங்குகிறான், ஒரு மனுஷன் கர்த்தரை கண்டு பரிதவிக்கிறான், தன்னுடைய நிலைமையை கண்டு பாருங்க சொல்கிறோம், கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் அசுத்தமான மனுஷன் அல்லவா என்று கர்த்தரை கண்டு கலக்கப்படுகிறான். இதை கேட்கிற ஆண்மை துணிகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக என்னோடு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம் 30வது வசனத்தை வாசிப்போமாக. மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து கேட்போமாக. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மூன்றாவது பார்க்கிறோம், பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட அந்த புலம்பல் உண்டாகிறது. உலகில செலுத்துவோம். அல்லேலூயா. கேட்கிற அன்புடைய பிள்ளைகளே, 3 விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதல் மனுஷனாகிய ஆதாம் கர்த்தரை கண்டு பயந்து ஒழித்துக் கொள்கிறார். 2வது மனிதனாகிய ஏசாயா தன் கர்த்தரை கண்ட மாத்திரத்தில் தன்னுடைய பாவத்தை குறித்து, தன்னுடைய அசுத்தமான வாழ்க்கை குறித்து பரிதாபத்தோடு கதறுகிறார். 3வது, ஒரு மனுஷன் மாத்திரல்ல, பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களும் கோத்திரத்தில் உள்ள மனிதர்கள் கர்த்தரை கண்டு என்ன செய்கிறார்கள்? புலம்புகிறார்கள். உடனே செலுத்துவோம். அல்லேலூயா. கவனிக்க, கர்த்தரை கண்டதுனால எல்லாரும் சந்தோஷம் இல்லை, எல்லாரும் சந்தோஷப்பட போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்டத்தால் பயந்து ஒழித்துக் கொள்ள போகிறார்கள். ஒரு கூட்டத்தால் கர்த்தரை கண்டு இத்தனை பரிசுத்தமான தெய்வத்தை கட்டி சேர்வதற்கு நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேனே, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டேனே, அசுத்தமான ஜனத்தோடு நானும் ஒரு அசுத்தமானேன் என்று சொல்லி ஒரு கூட்டத்தால் கதறுகிறார்கள், ஒரு கூட்டத்தால் புலம்புகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறார்கள் பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த 3 கூட்டத்திலே நாம் யாராக இருக்க போகிறோம் என்கிறதை இந்த ராத்திரி வேளையில் திட்டமாய் தெளிவாய் நம்மில் நாம் தீர்மானம் பண்ணி கொள்வோமாக. காரணம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உடனே செலுத்துவோம். அல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது உங்க வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு போங்க. இதே வானத்தில் தான் இயேசு வெளிப்பட போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அதில் கடுகளவும் சந்தேகமில்லை, அதில் கடுகளவும் மாற்றமில்லை. யாரும் பரிதலானோ வரவில்லை. இயேசு கட்டாயம் தம்முடைய ஜனத்தை பரலோகத்திலே சேர்க்க கட்டாயமாய் வரத்தான் போகிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள், என்னோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் கைகளை தட்டி தட்டி வரமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இயேசு வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுக்கு
கடைசி காலத்தில் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எல்லா அடையாளங்களையும் நமக்கு பார்க்கிறோம். நாளைக்கு உங்கள் மத்தியிலே வைக்கிற வார்த்தை, நாம் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட போகிறோமா அல்லது புலம்ப போகிறோமா அல்லது கதற போகிறோமா அல்லது ஓடி ஒழிக்க போகிறோமா என்கிறதை நம்மை நாமே இன்றைக்கு நிதானித்து பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்துல நம்ம படிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவன் யார்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவனாக இருக்கிறான். பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளும் அல்ல, தேவனுடைய ஜனங்களும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினுடைய கிரியைகளை செய்கிறதற்கு நடப்பிக்கிறவன் யார்? பாவத்தை நடப்பிக்கிறவன் யார்? பிசாசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பாவம் செய்கிறவர்கள் பிசாசின் கூட்டத்தாராக இருக்கிறார்கள், பிசாசின் உடையவர்களாக இருக்கிறார்கள். இதை கேட்கிறார்கள் பிள்ளைகளே. ஆனபடியாக பாருங்க, பாவம் செய்கிறவர்கள் தேவனை கண்டு சந்தோஷப்படவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பார்க்கிறோமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கர்த்தரை கண்டு சந்தோஷப்படுகிற துக்கப்படுகிறார். ஓ ஐயோ நம்பவானே, நான் அசுத்தமா புதுநிலையில் உள்ள மனுஷன் உள்ளவா என்று தன் நிலைமையை கண்டு பரிதாபப்பட்டு கதறுகிறார். பாவம் செய்கிறவன் யார்? பிசாசு உடையவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் யார் சந்தோஷப்பட்டார்கள் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 20:20 படிக்கிறோம். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சீஷர்கள் யார்? பாவத்தை ஜெயித்தவர்கள், உலகத்தை ஜெயித்தவர்கள், மாம்சத்தை ஜெயித்தவர்கள், இயேசுவை உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள், இயேசுவோடு ஜீவிக்கிறவர்கள், எப்போது இயேசுவுக்குள் தங்கள் ஜீவியத்தை காத்துக் கொள்கிறவர்கள், அவர்கள் தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. எழுத்தின்படியான சீஷர்களை பாருங்க, அவங்களுக்கு குடும்பம் இல்லாம இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு உடன்பிறப்புகள் இல்லாம இல்லை, அவங்களுக்கு சொந்த தொழில் இல்லாம இல்லை. எல்லாரும் வேலை உத்தியோகத்தோடு இருந்தாங்க. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை உத்தமமாய் பின்பற்றினார்கள். சீஷர்கள் என்றால் என்ன? இயேசுவோடு இருக்கிறவர்கள். இயேசுவோடு இருக்கிறவர்கள் தான் சீஷர். பாருங்க, இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் பாருங்க, நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிடும். நமக்கு சொந்த அலுவலர்கள், நம்முடைய குடும்பம் எல்லாம் இருக்கிறது. ஆனா தேவனுக்கு சில சமயங்களை ஒதுக்கி நடைபெறுகிற கூட்டத்தில் வந்து பங்கெடுத்து செல்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சீஷன் என்கிற பொழுது ஏதோ ஒரு இடைவெளி விட்டு தொடர்கிறது அல்ல, எப்போதும் அவரோடு இருக்கிறது தான் சீஷத்துவம். செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சீஷர்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் எப்போதும் இயேசுவோடு இயேசுவுக்குள்ளே ஜீவிக்கிற ஒரு மேலான ஜீவியம் தான் சீஷத்துவ ஜீவியம். அப்படிப்பட்ட சீஷத்துவ ஜீவியத்தை இயேசு எல்லாருக்கும் தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் தந்திருக்கிறார். பாவத்தில் சாபத்தில் உழந்து கொண்டிருந்த நம்மை இயேசு தூக்கி எடுத்து மீட்டு ரட்சித்து இரத்தத்தினால் பாவபார கழுவி தம்முடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து கழுவி ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய சத்தியத்தை நம்மை நடத்தி இந்த தெய்வீக அனுபவத்தில் வைத்திருக்கிறாரு. இந்த வசனத்தை கேட்கிற நாம் எல்லாரும் சீஷர்களாகவும் சீஷர்களாகவும் இருக்கிறோம். கைகளை சோதரிப்போம். நாம் இயேசுவை விட்டு பின்பற்றுகிறவர்கள் அல்ல, ஏதோ குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு காலத்துக்கு மாத்திரம் பின்பற்றுகிறவர்கள் அல்ல. இயேசுவோடு எப்போதும் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள், இயேசுக்குள் எப்போதும் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட சீஷர்களாக நாம் இருக்கும் போதுதான் கர்த்தரை கண்டு நாம் சந்தோஷப்பட முடியும். செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவோடு உள்ள வாழ்க்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஒவ்வொரு நாள் வாழ்கிற வாழ்க்கை, இயேசுக்காகவே வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவை இருதயத்தில் வைத்து ஜீவிக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களை பாவம் மேற்கொள்ள முடியாது, உலகம் மேற்கொள்ள முடியாது, மாம்ச கிரியைகள் மேற்கொள்ள முடியாது, அசுத்தமும் அருவருப்பும் நம்மை விட்டு எழுத முடியாது. காரணம் இயேசு நம்மோடு இருக்கிறார்.
ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், அசுத்தங்களை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். அப்பேற்பட்ட இயேசு நமக்குள் இருக்கும் பொழுது ஒரு சீஷனாக அவரை எப்போது பின்பற்றும் பொழுது நம்மை இவைகளெல்லாம் மேற்கொள்ளவே முடியாது. உடனே சொல்லுவோம் ஹல்லேலூயா. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இதை கேட்கிறார்கள் பிள்ளைகளே, குடிக்க போகிறேன். இயேசு எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாக மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். இந்த வானத்துலதான் வரப்போறார். இன்னொரு வானத்துல வந்து நிக்க போறதில்லை. இப்போ நாம் காட்டுற இதே வானத்தில் மத்திய ஆகாயத்தில் சகல கோத்திரத்தால் முழு உலகமே இயேசுவை காணக்கூடிய அளவுக்கு இயேசு பிரத்யட்சமாய் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அப்படிதான் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். தயவாய் இந்த வசனத்தை மட்டும் வாசிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30வது வசனம் மத்திய 24:30. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை சகல கோத்திரத்தாலும் கண்டு புலம்புவார்கள். மனுஷகுமாரனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்கும் பொழுது இந்த முழு உலகமும் அவரை கண்டு சந்தோஷப்படுவதல்ல, புலம்ப போகிறது. எப்படி இந்த ஏசாயா புலம்பினாலே, ஐயோ நல்ல மகனே, அசுத்தமான மனுஷன் அல்லவா, இந்த பரிசுத்த தேவனிடத்தில் சேர்வதற்கு எனக்கு பாவம் தடைபடுகிறது, அசுத்தமான வாழ்க்கை தடைபட்டு விட்டது என்று சகல மனுக்குலம் புலம்ப போகிறது. ஆதாமை போல பயந்து நடுங்கத்தான் போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, பாவம் செய்து விட்டேனே, இங்கே தேவனோடு நான் எப்படி கிட்டி சேர முடியும் என்று சொல்லி மனுஷ மக்கள் மனுமக்கள் புலம்ப போகிறார்கள். தேவ ஜனங்களே, மெய்யான சீஷர்களாய் இயேசுவை எவர்கள் உத்தமமாக பின்பற்றினார்களோ அவர்களுக்கு நித்திய சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டு நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த 3 ரகத்தில் நாம் என்ன ரகத்தில் இருக்கிறோம்? எல்லாரும் இந்த வார்த்தையை உணர்ந்து ஆண்டவரே, நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நமக்கு சந்தோஷமா அல்லது புலம்பலா அல்லது நடுக்கமா என்கிறதை சிந்தித்து பார்த்து, இயேசுவே நம்மை கண்டு சந்தோஷப்படுகிற ஒரு மகளாக ஒரு உத்தம சீசியாக என்னை மாற்றுவது எல்லாரும் சோம்பரம். இது ஒரே பட்ச தருணம். இந்த தருணத்தை யாரும் சோதனம் உதாசீனப்படுத்தாதபடி எல்லாரும் மனமுறங்கி சோம்பரம். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டு முழு மனக்குழம்பும் புலம்புகிற நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அந்த கூட்டத்தாரோடு கூட புலம்ப போகிறோமா, அல்லது தெய்வ மக்களோடு பிரசன்னவான்களின் சேவையோடு கூட கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட போகிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிற நாம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற நாம், ஓருடைய கர்த்தராகிய இயேசு வெளிப்படும் பொழுது அவரை கண்டு நாம் நித்தியமாய் சந்தோஷப்பட வேண்டுமே. இந்த சந்தோஷத்துக்கு பங்குள்ளவனாய் மாற்ற வேண்டும்.
கத்தரை